ஃபிளிப்கார்ட் டெலிவரி ஏஜென்ட்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது ஓடிபி கேக்குறாங்களா? உஷார், இது நிஜமான டெலிவரி இல்ல. இது ஒரு பெரிய மோசடி. நாம என்ன நினைப்போம்? பார்சல் கையில வாங்குறதுக்கான டெலிவரி ஓடிபி போலனு நினைச்சு டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த நபர் பண்றது வேற. உண்மையில அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க ஃபிளிப்கார்ட் கணக்குக்குள்ள நுழையறதுக்கான லாகின் ஓடிபி உங்க கிட்ட இருந்தே நைசா பேசி வாங்குறாரு. இங்கதான் நீங்க உஷாரா இருக்கணும். உங்க போனுக்கு வர்ற SMS நல்லா கவனிங்க. அது லாகின் ஓடிபி நான் யார்கிட்டையும் பகிர வேண்டாம், டு நாட் ஷேர், நோ அதுல தெளிவா போட்டிருக்கும். அதுவே உண்மையான டெலிவரி ஓடிபி நான் மட்டும்தான் ஏஜென்ட் கிட்ட சொல்லுங்கன்னு போட்டிருக்கும். ஒரே ஒரு முறை அவங்க உங்க கணக்குக்குள்ள போயிட்டா போதும். உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணலாம், ரீஃபண்ட் பணத்தை அவங்க அக்கவுண்ட்டுக்கு மாத்தலாம், இல்ல உங்க சேவ் பண்ணி வச்சிருக்க கார்டு விவரங்களை வச்சு பணத்தை திருடலாம். என்ன வேணும்னாலும் நடக்கும். அதனால தயவு செஞ்சு இதை மனசுல வைங்க. லாகின் ஓடிபி யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதீங்க. டெலிவரி ஓடிபி ஆப்ல செக் பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு அப்புறம் சொல்லுங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட பேசாம போன கட் பண்ணிடுங்க. ஓடிபிங்கிறது சும்மா நம்பர் இல்ல, அது உங்க பண பெட்டியோட சாவி மாதிரி. ஒரு நிமிஷம் ஏமாந்தா பெரிய நஷ்டம் ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.